ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி தெங்கம்புதூர் மீன் கடைக்கு தான் வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா நாங்கள் 12:30க்கு தான் வந்தோம். கொஞ்சம் மீன் தான் இருந்துச்சு, மீதி எல்லாருமே விற்றுட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் லேட்டாக வந்திருக்கோம் போல். அதுக்கு பிறகு மீன்லாம் பார்த்திங்கன்னா பதமாக இருந்துச்சு. எதுவுமே ஐஸ் மீன் இல்லை, கொஞ்சம் நல்ல மீனாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. எல்லோரும் சொன்னாங்க தெங்கம்புதூர் மீன் கடையில் வந்து நிறைய மீன்லாம் இருக்கும், நல்லா மலிவாக கிடைக்கும். நாங்கள் 12:30க்கு தான் போனோம், ஆஃபீஸை கட் அடிச்சுட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்த உடனே வாங்குங்கன்னு சொன்னாங்க. எங்கள் கையில் ரூபாயே இல்லை, ஏன்னா நாங்கள் சும்மா சுற்றி பார்க்க தான் போனோம். அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. சரி ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தாத்தா வந்து கொஞ்சம் காய்கறியெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த தாத்தாவும் வா மக்கா வந்து ஏதாவது வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்கள்ட்ட வந்து வாங்குறதுக்கெலாம் கையில் பைசா இல்லை. நெல்லிக்காய் வாங்கணும், வயசான தாத்தாட்ட ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் போல் 20 ரூபாய்க்கு தாத்தா பீன்ஸ் இருக்குது வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் இருங்க தாத்தா கொஞ்சம் யோசித்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி எல்லாமே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த தாத்தாட்ட போய்ட்டு பீன்ஸ் வாங்கினோம். இந்த பீன்ஸ் வந்து 10 ரூபா தான், 2 கட்டு 10 ரூபான்னு சொல்லி தந்தாங்க. அப்புறம் இதை எப்படி வைக்கணும்னு கேட்கும்போது அவங்க சாதா பீன்ஸ் மாதிரி தான் வைக்கணும் மக்களே, நல்ல ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வயசான பாட்டி அது என்னது சம்சா விற்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு சம்சா 5 ரூபாயாம், அதெல்லாம் 20 ரூபாய்க்கு 4 அணம் வாங்கிட்டு அதனால் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போன மாட்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு தாத்தாட்ட 20 ரூபாய்க்கு நெல்லிக்காய் வாங்கினோம். இந்த தாத்தாவும் பாவம் ஏதோ ஒன்றுமே வியாபாரம் போல பொழுது, பார்க்க வயசானவங்களாக இருந்தாங்க, பார்க்க பாவமாக தான் இருந்தது. அதனால தான் நெல்லிக்காய் வாங்கினோம். ஏன்னா எங்கள் கையில் வந்த அளவுக்கு பைசாயே இல்லை, மொத்தமே 40 ரூபா தான் இருந்துச்சு. நாங்கள் சும்மா சுற்றி பார்க்க தான் போனோம். அப்படியே தெங்கம்புதூர் மீன் கடையை சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு.